ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நாளைய தினம் பார்த்திங்கன்னா நமக்கு சங்கடஹர சதுர்த்திங்க. எல்லாருக்குமே தெரியும் சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னா சங்கடம் என்றால் துன்பம், ஹர அப்படின்னா அழிந்து போதல், அதாவது ஒழியிறது. நம்மளுடைய கஷ்டம் கவலை எதுவாக இருந்தாலும் அந்த விஷயம் காணாமலே போய்விட செய்வார் நம்ம விநாயக பெருமான். ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா நமக்கு சங்கடஹர சதுர்த்தி வருங்க. இந்த நாளில் நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யும்போது குடும்பத்தில் சுபீட்சமும் காரிய தடை ரொம்ப நாளாக ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும்னா அது வெற்றி அடையுங்க. இந்த நாளில் சதுர்த்தி திதியில் விநாயகர் பெருமானை வேண்டி நம்ம விரதம் இருக்க உகந்த ஒரு நாளாகவே இந்த சங்கடஹர சதுர்த்தி சொல்லியிருக்காங்க. விநாயகர் பெருமானை எல்லா நாள்லாமே வழிபடலாங்க. சங்கடஹர சதுர்த்தியில் தானா அப்படிலாம் கேட்டால் இல்லை, எல்லா நாளும் நான் சொல்கிற மாதிரி அவர் பிடிச்சி வச்ச பிள்ளையார். நீங்கள் எதுவாக நினச்சி அவரை பிடிச்சி வச்சாலும் மஞ்சள் குங்குமம் மண்ணால் பிடிச்சி வச்சா கூட அவர் பிள்ளையார் தாங்க. நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம முழுமுதற் தெய்வமான விநாயகர் பெருமானை வழிபடுறது தான் ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லைங்களா? அடுத்து தான் பிற தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்வோம். அந்த மாதிரி தாங்க மாதந்தோறும் நமக்கு 2 சதுர்த்தி வருங்க. ஒன்று வளர்பிறை சதுர்த்தி, இன்னொன்று தேய்பிறை சதுர்த்தி. வளர்பிறை சதுர்த்தி அமாவாசையிலேருந்து 4ஆம் நாளும், தேய்பிறை சதுர்த்தி பார்த்திங்கன்னா நமக்கு பௌர்ணமியிலேருந்து 4ஆம் நாளும் வருங்க. இதை தான் நம்ம சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறோங்க. இந்த சங்கடஹர சதுர்த்தி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது சதுர்த்தியை விட. இந்த நாளில் நீங்கள் விநாயகருக்கு பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் தான் அபிஷேகங்கள், சிறப்பு ஆராதனை, பூஜை இது எல்லாமே எல்லா கோவிலையும் காலையை விட மாலையில் தான் செய்வாங்க. அப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா விநாயகருக்கு அபிஷேக பொருட்கள் பால், தயிர், திரவிய பொருட்கள், பஞ்சாமிர்தம், விபூதி, சந்தனம், பன்னீர், அந்த மாதிரி 16 வகையான பொருட்கள் இருக்குங்க அபிஷேக பொருள். அதில் ஏதாவது நீங்கள் ஒன்று வாங்கி கொடுத்தாலும் போதும். மலர்கள் அப்படின்னு பார்த்தா எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப எளிமையான ஒரு தெய்வம் இல்லைங்களா அவர். அதனால் அவருக்கு வெள்ளெருக்கு மாலையும் அருகம்புல்லும் கொடுத்தாலே போதும். இதை தவிர உங்ககிட்ட என்ன பூ இருக்கோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கலாம். பிரசாதம்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சது கொழுக்கட்டை, சுண்டல், அவல் பொரிக்கடலை, அதுக்கப்புறம் சர்க்கரை பொங்கல். நீங்கள் எது வேணாலும் அன்பாக நீங்கள் எது கொடுத்தாலும் அவர் ஏற்றுக்கிட்டு உங்கள் குறையெல்லாம் தீர்த்து வைப்பார். அதே மாதிரி காரிய தடை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க. மாதத்தில் 2 முறை. இது வரைக்கும் நாங்கள் இதை செஞ்சதே இல்லைக்கா அப்படின்னு நினைக்கிறவங்க நாளைய தினம் பார்த்திங்கன்னா மகா சங்கடஹர சதுர்த்திங்க. விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி வரக்கூடிய ஆடி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தியை தான் நம்ம மகா சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். நாளைய தினம் இது வரைக்கும் வழிபாடு செய்யாதவங்க கூட நாளைக்கு மகா சங்கடஹர சதுர்த்தியை தவற விடாமல் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. மாலை நேர வழிபாடு அப்படின்றதுனால வேலைக்கு போகிற பெண்களும் கட்டாயம் செய்யலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.